இங்கதான். மாப்பிள்ள, நீ இங்கதான் வந்திருக்கியா? திவாகரே, நம்ம கணக்குல வச்சுக்க. யோ, காசு இல்லாமலே வண்டியில ஏறிட்டியா? வச்சுக்கப்பா, தருவன்ல. மாப்பிள்ள வர இரு. மாப்பிள்ள எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்திருக்கான்? ஒருவேளை மாப்பிள்ளையும் அவர் லவ் பண்ற பொண்ணும் இந்த கோயில்ல தான் ரெகுலரா சந்திச்சுக்குவாங்களோ? இருக்கும். இன்னைக்கு எப்படியாவது இந்த கோயில் வாசல்லே நின்று இந்த மாப்பிள்ளைக்கு ஏத்த ஜோடி யாருங்கிறத கண்டுபிடிச்சிடணும். ஏக்கா, பொண்ணோட டீட்டெயில்ஸோட வரேன். என்ன ஐச காணோம்? இங்க தானே வரேன்னு சொல்லியிருந்தா. ஃபாலோ பண்ணிட்டு கோயில் வரைக்கும் வந்துட்டியா? ஐயோ, இப்ப ஐஸ் வேற வந்துருவாரே. ஐஸ மாமா பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிருமே. மாமாக்கு தான் ஐஸ் யாருன்னே தெரியாது, அப்புறம் எப்படி? பார்த்துக்கோ மாமா, வில்லத்தனமா பண்ற இருக்கு உனக்கு. இந்த பொண்ணா இருக்காது. லவ் பண்ற பொண்ணு யாராவது அம்மாவையும் கோயிலுக்கு கூப்பிட்டு வருவாங்களா? ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டு அம்மாவை வீட்டில் விட்டுட்டு தானே வருவாங்க. அந்த பொண்ணு இல்ல. என்ன ஒரு கண்டுபிடிப்பு புலிமுருகா, நீ வேற லெவல்ரா. ஐசு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ உன் புருஷன் வீட்டுல இருப்ப. நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு மருமகளாவும் ஆயிருப்ப. முக்கியமா பெரியவங்க கிட்ட மூஞ்சி சுளிக்க கூடாது, நல்லபடியா நடந்துக்கணும். இங்க பாரு, மாப்பிள்ள நல்ல குணமா இருக்காருன்னு அவரை மதிப்பு குறைவா நடத்திடக்கூடாது. பொம்பளைங்களுக்கு பாசமா பேசுறது முக்கியம்னா ஆம்பளைங்களுக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். சரியா? வா. நம்மள சீக்கிரமா வர சொல்லிட்டு இன்னும் இவ்வளவு காணுமே. ஐசு, ஐசு என்ன திரும்ப மாட்டேங்கிறா? ஐசு, ஐசு, ஐசு. ஹாய் ஹாய். விஜய், இவன் வேற ஆவுன்னா ஐஸுக்கு நிறைய சுத்திக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் நான் புரோக்கர் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. ச்சே, எதுக்கு அம்மாவை கூட கூட்டிட்டு வந்த? அம்மா கூட வந்துட்டாங்க. சரி வா. நான் எப்படி வருது? இருங்க, பாத்திர போறாங்க, வெயிட் பண்ணுங்க. இந்த டைம்ல யாரா? ஓ, அசோக். இவர் எதுக்கு கால் பண்றாரு? சொல்லுங்க அசோக். ப்ரோ, இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு கல்யாணம் ப்ரோ. அதுக்குள்ள அவசரமா அவங்கள பார்க்க வந்திருக்கீங்க. இது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்? கொஞ்சம் திரும்பி பாருங்க. எங்க? ப்ரோ, இங்க இங்க பாருங்க. இங்க இங்க இங்க. ஹாய் அசோக். நாங்க வரேன். எதுக்கு இங்க வந்தீங்க ப்ரோ? அதுவும் அத்தை இருக்கும்போது. அத்தையா? அது ஐஸ்வர்யாவோட அம்மாவை அத்தை அத்தைன்னு சொல்லி பழகிருச்சு, அதான் அப்படி சொன்னேன்.
சரி நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ப்ரோ நான் அவளை வர சொல்லவே இல்லை ப்ரோ. ஐஸ்வர்யா தான் என்ன கோயிலுக்கு வர சொன்னான். இங்க வந்து பார்த்தா அவ அம்மா கூட வந்திருக்கா. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. ஆமா நீங்க எப்படி இங்க? அது மகா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஐஸ்வர்யா வீட்ல இருந்து கிளம்பும் போது அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்துட்டாங்களாம். இதை சொல்றதுக்காக சுபா உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நீங்க தான் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதான் சுபா மகாக்கு ஃபோன் பண்ணி மகா எனக்கு கால் பண்ணி இப்ப நான் இங்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? சாரி ப்ரோ, எங்களால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ. இப்ப பிளான் என்ன? பிளான்ல எதுவும் இல்லை ப்ரோ. ஐஸ்வர்யா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஆனா அவங்க அம்மா வேற கூட இருக்காங்க. அப்புறம் எப்படி பேச முடியும்? அதான் என்ன பண்றதுனே தெரியல. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் போய் பேசிட்டு ஐஸ்வர்யாவை தனியா அனுப்பி வைக்கிறேன். ஓகே ப்ரோ, ஓகே. அப்பாடி, நல்ல வேலை அசோக் வந்தாரு. இல்லைன்னா பெரிய சிக்கலாயிருக்கு. இந்த லூசு மாமா வேற வெளியே நின்று இருக்காப்லையே. அவர்கிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? வீடு பார்த்துப்போம். என்னடா இது? உள்ள போனவனையும் காணா, வெளியில இருந்து ஒருத்தரும் வரல. பசி வேற கண்ணை கட்டுதே, என்ன பண்றது? தேங்காய் பசிக்கு ஏத்தது. யார் யார் பசிக்குதுன்னு சொன்னது கடவுளுக்கு கேட்டுருச்சு போல இருக்கு. ஆஹா, என்ன ருசி! கோயில் தேங்காய் தேங்காய் தான். இப்படி பார்க்குறாங்க, பிடிக்கிடுவானுங்களோ? விஜய் எப்படி போய் பார்க்கறதுனே தெரியலையே. அம்மா கிட்ட என்ன காரணம் சொல்றது? அம்மா நீங்க எங்கே இருங்க, நான் பிரகாரத்தை சுத்திட்டு வந்துடுறேன். ஏய் இருடி, எனக்கு கால் வலி நின்னதும் 2 பேரும் சேர்ந்தே போவோம். அத்தை, மாப்பிள நீங்க என்ன இங்க? வீட்டுக்கு போயிருந்தீங்களா? அங்க யாராவது சொல்லிவிட்டாங்களா நாங்க இங்க இருக்கோன்னு? ஆமா அத்தை. அது ஒண்ணும் இல்ல மாப்பிள, ஐசு கோயிலுக்கு போகணும்னு சொன்னா, நானும் சும்மா தான் வீட்டுல இருந்தேன். அதான் சேர்ந்தே போலான்னு வந்தோம். சரிங்க அத்தை. ஐஸ்வர்யா, நீங்க கோயில சுத்துனீங்களா? இங்க வந்தா இதான் ரொம்ப விசேஷம். இன்னும் இல்ல. நீங்க போய் சுத்திட்டு வாங்க. சரி இருங்க, நானும் கூட போயிட்டு வரேன். அத்தை இருங்க அத்தை, நான் உங்ககிட்ட தான் பேசணும். நீங்க இங்கே இருங்க. ஐஸ்வர்யா நீங்க போங்க. சரி வந்துடுறேம்மா. தம்பி, நீங்க என்ன என்கிட்ட பேசணும்? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. கல்யாண விருந்துக்கு என்ன கேட்டரிங் என்னன்ட்டு பேசலாம் தான் அத்தை வந்தேன். ஓ அப்படியா? மாப்பிள்ளை இருக்கானா இல்லையா? மாப்பிள்ளைங்கானா பொண்ணைங்கானா. ஒரு டீ சாப்பிட்டா நல்லா இருக்குமே. சாப்பிடுவோம். இது வரைக்கும் யாரும் வரல. என்னடா இது? டீ 10 ரூபா, நம்ம கிட்ட 2 ரூபா கம்மியா இருக்குதே. என்னடா புளிமுருகா, ஓ நிலைமை இப்படி ஆகி போச்சேடா. காசு, அது ஏன் காசு? நானே வாழ வழி இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
நீ என்னடா என் தட்டுல திருட வர்றியா? அது ஏன் காசியா? இது ஓங்காசா? திருட வந்துட்டு இத ஓங்காசுன்னு வர சொல்றியா? என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்க அவனை. நிறுத்துங்கய்யா. யோ, அந்த காசு ஏன் காசியா? பிச்சைக்கார பையனா? பிச்சைக்கார பசங்களா? எங்களை பார்த்தா அவளை கேவலமா தெரியுதா? டேய், நீ எங்களோட இருந்து பிச்சை எடுத்தா தாடா அதோட அருமை தெரியும். என்னது? நான் பிச்சை எடுக்கணுமா? ஆமாண்டா. என்னால முடியாதுப்பா. எப்படி இருந்த என்னைய இப்படி ஆக்கிட்டீங்களடா? என்னடா அம்மா தாயான்னு சத்தம் போட்டு கேட்டா தானே பிச்சை போடுவாங்க? அம்மா தாயே, அப்பா தாயே. டேய், எங்களோட சேர்ந்தவன பரவாயில்லையே, போடி பண்ணிட்டியே. பலே பலே. டேய், கடைசியில என்னையும் பிச்சை எடுக்க விட்டீங்களடா இப்படி. பண்ணுங்க. அதே ஏடா பாத்துட்டு இருக்க, பிச்சை எடுறா. அம்மா தாயே. விஜய், என்ன ஐசு தனியா வரேன்னு சொல்லிட்டு அம்மா கூட வந்திருக்க? ஐயோ, திடீர்னு அவங்களும் என் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உன் தங்கச்சி போன்ல இருந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு. திருப்பி ஃபோன் பண்ணலாம் தான் நான் நினைச்சேன். அந்த நிலைமை இருந்தா நீயே எனக்கு கால் பண்ணிருப்பீல. உடனே வேற கிளம்பி வர சொல்லியிருக்க. ஏதாவது பிரச்சனையா ஐசு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை பார்க்கறதுக்கு தான் விஜய். எனக்கும் உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு ஐசு. கல்யாணம் நெருங்க நெருங்க ஏதாவது நடந்துருமோன்னு மனசுக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருக்கு. உங்களை மிஸ் பண்றமோன்னு அதிகமா ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கு. நலங்கு வச்சதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் வெளியவே என்ன போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களை பார்த்தே ஆகணும்னு நினைச்சேன். தங்கம், எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் இந்த ஒளிஞ்சு மறைஞ்சு திருத்தனமா பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சரியா? அது உண்மைதான். ஆனா கல்யாணத்துல நம்ம பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கலன்னா? இதுல உனக்கு என்ன டவுட்டு? இப்ப கூட நம்ம சொல்லாமலேயே அசோக் வந்தார்ல. நானாடா வந்தேன்? உன்னால தான்டா நான் இங்க வந்துட்டு இருக்கேன். அது உண்மைதான். அந்த விஷயத்துல அசோக் நமக்கு ரொம்பவே உதவியா இருக்காரு. ஆமா ஐசு. ஏய், என்ன? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்க இதே மாதிரி ஆசையா ஐசு ஐசுன்னு கூப்பிடுவீங்களா? இல்ல, மாட்டேன். உன்னை மட்டும் இல்ல, தெருவில் ஏதாவது ஐஸ் வண்டி போனாலும் கூட அவனை பார்த்தாலும் ஐசு ஐசுன்னு தான் கூப்பிடுவேன். சும்மா இருங்க, கிண்டல் பண்றீங்களா? நான் எவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றேன் தெரியுமா? ஏய் லூசு, உன்னை ஐசுன்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுறது? என் உடம்புல தெம்பு இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உன் பேரை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சரியா? ஐயோ, என் கண்ணு முன்னாடி ஐஸ்வர்யாவை கட்டி பிடிக்கிறானே இவனை. ஐசு, ஏன் அழுகுற? அழுகாத ஐசு.
சும்மா என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க.